அனைவருக்கும் வணக்கம். நான் சித்த மருத்துவர் பிரபாத். நமது யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல்வேறு மூலிகை பற்றிய தகவலை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற மூலிகை பூனைக்காளி. இது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் வேலிகளிலும் புதர்களிலும் அதிகமாக வளரக்கூடிய ஒரு ஏறுகொடி, அதாவது கிளைம்பர் வகையை சார்ந்தது. இதோட விதை தான் மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது. இதோட விதைக்கு நெர்வைன் டானிக் என்கிற நரம்புறமாக்கி செய்கையும் காமத்தை பெருக்கும் செய்கையும் அதிகமாக இருக்குது. இது சித்த மருத்துவத்தில் வெள்ளைப்படுதலுக்கும் ஆண்மை குறைவுக்கும் உடலில் உண்டாகக்கூடிய வாதத்தை குறைக்கவும் மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது. அதை எப்படி பயன்படுத்தலாம்னு இப்போ பார்க்கலாம். வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமாக இருக்கவங்க இந்த பூனைக்காளி விதை பொடியை 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கவங்க இந்த பூனைக்காளி விதை பொடி கூட நெரிஞ்சில் விதை பொடி சம அளவு சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு 4 கிராம் அளவுக்கு பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். உடலில் வாதம் அதிகமாக இருக்கவங்களும் உடம்பு வன்மை குறைஞ்சிருக்கவங்களும் இந்த பூனைக்காளி விதையை நெய் கூட சேர்த்து கூடவே சீனி பாகு சேர்த்து லேகியமாக கிண்டி வச்சுக்கணும். இந்த லேகியத்தை ஒரு சிறிய உருண்டையாக உருட்டிட்டு அதை தேனில் ஊற வச்சுக்கணும். இந்த உருண்டையை காலை ஒரு உருண்டை, மாலை ஒரு உருண்டை சாப்பிட்டு வரதுனால உடலில் இருக்கக்கூடிய வாதம் தன்னிலைப்படும். எனக்கு எப்போவுமே டயர்னஸாக இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த பூனைக்காளி விதை பொடி கூட ஜாதிப்பத்திரி, வசம்பு, சர்க்கரை இதெல்லாத்தையும் சம அளவு கலந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். தற்கால அறிவியல் ஆராய்ச்சியின்படி இந்த பூனைக்காளி விதையில் முக்கனைடின் போன்ற வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்குது. மேலும் இதில் டேனினோ, எல்டோப்பா என்கிற அமினோ ஆசிடும் நிறைஞ்சிருக்கு. இந்த எல்டோப்பா என்கிற அமினோ ஆசிட் தான் பார்க்கின்சோனிசம் என்கிற கை கால் நடுக்குவாதத்திற்கு ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுது. இந்த பூனைக்காளி விதையானது நாட்டு மருந்து கடைகளில் தனி பொடியாக கிடைக்குது. மேலும் ஆண்மை பெருக்கி லேகியங்களில் இது ஒரு முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த பூனைக்காளி விதையை நம்ம நேரடியாக எடுத்துக்கிறதுனால இதில் இருக்க நச்சுத்தன்மையினால உடல் உபாதைகள் ஏற்படலாம். ஆகவே தகுந்த சித்த மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே இதை நம்ம எடுத்துக்கணும். மேலும் இது போன்ற மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்க நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.